சரிகமப அபிஷேகா இந்த வாரம் அவங்க கொடுத்துக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் மெய்மறந்து போனது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சின்ன வயசில் இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி வியந்து பார்த்துருக்காராம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். போன வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிற பெயரில் ஒரு சுற்று வச்சாங்க. அதில் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பல பேர் மிஸ் பண்ணாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை போன வாரம் விடுபட்ட போட்டியாளர்கள் டெடிகேஷன் ரவுண்டுக்கான மீதி விஷயத்த பாட போகிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் டைரக்டர் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சுற்று ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில போட்டியாளர்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் இதோட மீதி சுற்று அடுத்த வாரம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த வாரம் அபிஷேகா டெடிகேஷன் ரவுண்டில் அம்மாவுக்கான ஒரு பாட்டை பாடி பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. அந்த பாடலை பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போக கைத்தறல் கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மோகன்லாம் பயங்கரமாக கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டால் இந்த ஒட்டுமொத்த சரிகமப செட்டையும் நீ கண்ணீரில் மூழ்க வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி பாராட்டி தள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகா பின்னி எடுத்துகிட்ட போமா, கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக ஃபினாலே ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நீ பாடியிருக்க. தொடர்ந்து பாடிக்கிட்டே இரு. சொல்லப்போனால் இவ்வளோ சின்ன வயசில் இந்த ஒரு பாட்டை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஜானகி அம்மா பாடின பாட்டெல்லாம் இவ்வளோ 8 வயசில் இவ்வளோ சின்ன வயசில் பாடுறது ஒரு அசாத்திய திறமை வேணும். அந்த அசாத்தியமான திறமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீ எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிடு. கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டு உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போகுது. இவ்வளோ சின்ன வயசில் 8 வயசில் பாடக்கூடிய பாட்டா இது. இன்னும் போக போக நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஆனால் அதை எல்லாத்தையும் நீ இப்போவே பாடுறங்கிற மாதிரி பாராட்டி தள்ளியிருக்காரு. அவருடைய ஒரு வார்த்தைகளை கேட்டு அபிஷேகா அப்படியே மெய் சிலிர்த்து போனது மட்டும் இல்லாமல் அபிஷேகோட அம்மா ஸ்டேஜுக்கே தான் பொண்ணை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்து தான் பொண்ணுக்காக தான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி அவங்களும் எமோஷனாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அபிஷேகாவோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெடிகேஷன் ரவுண்டில் அடித்து தூள் கலப்புற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் அவங்க இந்த வாரம் பாட போகிறாங்களா இல்லை அடுத்த வாரம் பாடுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கென் கருணாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய யூத் திரைப்படம் கிட்டத்தட்ட வெளியாகி 9 நாட்கள் ஆகுது. இந்த 9 நாட்களில் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அசுரன், வாத்தி இது மாதிரி பல படங்களில் ஒரு சில முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் கென் கருணாஸ். இப்போ இயக்குனராக அவதாரம் எடுத்த மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிகராகவும் ஹீரோவாகவும் களமிறங்கியிருக்காரு. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்கூல் கதையை மையமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கென் கருணாஸ் அவருடைய அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் டெய்லியும் இந்த படத்துக்கான வசூல் ரீதியாகவும் அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு. காரணம், அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான வசூல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதாம். அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆகுது. 9 நாட்களில் இது வரைக்கும் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னா 40 கோடி வசூல் செஞ்சிருக்குதான். ஏப்ரல் 10ஆம் தேதி தான் இந்த திரைப்படம் ஓடிடியில் வரப்போகுது. அது வரைக்கும் தொடர்ந்து வசூல் வேட்டை நடத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.